சீடன் இல்லையேல் குருவிற்கு வேலை இல்லை, தொண்டன் இல்லையேல் தலைவனுக்கு வேலை இல்லை, அடியார்கள் இல்லையேல் இறைவனுக்கே வேலை இல்லை. அன்பர்கள் நிறைய பேர் தீட்சை கொடுக்கணும், வாசி யோக தீட்சை கொடுங்க, ஞானத்தை பற்றி தவயோகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்காக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பௌர்ணமியும் நம்மளுடைய ஆலயத்தில் தீட்சை கொடுக்குறோம். தீட்சை வாங்க விருப்பம் இருக்கிறவங்க முன்கூட்டியே தன்னுடைய பெயரை பதிவு பண்ணி நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக தீட்சைகள் கொடுக்கப்படும். என்றைக்குமே ஞானமும் சரி இறைவனுடைய அருளும் சரி விற்பனைக்கு கிடையாது. பெற்ற தாயை விற்பதும் இறை அருளால் இறைவன் கொடுத்த கலையை விற்பதும் ஒன்றுன்னு என்னுடைய குருநாதர் சொல்லி கொடுத்துருக்காரு. அதில் போல இந்த தவயோகத்திற்காக நான் பெரிய அளவுக்கு பொருட்செலவோ அல்லது ஆடம்பரமான இடங்கள்லையோ நான் செய்ய விரும்பவும் இல்லை. ஏன் அப்படிங்கும்போது தனி மனித ஒழுக்கம் அது மட்டும் இல்லாது எந்த அளவுக்கு நம்ம தாழ்ந்து இறங்கி போறோம், மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நம்ம உயர்ந்தவராக இருந்தாலும் தாழ்ந்தவராக இருந்தாலும் இறை சன்னிதானத்தில் தவயோக நிலையில நாம் எல்லோரும் சமம்ங்கிறனால நம்மளுடைய ஆலயத்துல நாம் பயிற்சிக்குள்ளான தீட்சைகள் கொடுக்கிறேன். விருப்பம் இருப்பவர்கள் கண்டிப்பா அந்த பயிற்சிகளை எடுத்துக்கலாம். ஏன் அப்படிங்கும்போது எனக்கு 1000 பேர் 2000 பேர் வேண்டியதில்லை. உண்மையா யோக நெறியில இருக்கணும்னு விரும்புறவங்க, பயிற்சி எடுக்கணும்னு விரும்புறவங்க 10 பேர் எனக்கு கிடைச்சாலும் இறைவனுடைய பெருங்கருணையினால இறைவன் கொடுத்த கட்டளையே நான் அவங்களுக்கு அந்த பயிற்சியின் மூலியமாக கொடுத்துட்டு அவர்கள் நாளைக்கு ஒவ்வொருவரையும் 10 பேரையா உருவாக்கிடுவாங்க.